அன்பார்ந்த மாணாக்கர்களே, இன்று நாம் குலேன்பரே நோய்க்குறி தொகுப்பு எனப்படக்கூடிய குலேன்பர் சின்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இதை ஜிபிஎஸ் என்று அழைப்பார்கள். அதனுடைய வரையறை, காரணங்கள், மருத்துவ அறிகுறிகள், ஆய்வக பரிசோதனைகள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். குலேன்பர் நோய் தொகுப்பு என்றால் என்ன? இது ஒரு விதமான தன்னெதிர்ப்பு நோய் வகை, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்பார்கள். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு கிருமிகள் உடன் நுழையும் பொழுதும் அதை தாக்குவதற்கு நமது உடலானது ஆன்டிபாடி பொருளை உற்பத்தி செய்யும், எதிர்ப்பொருள். அந்த எதிர்ப்பொருள் சில நேரங்களில் நமது சொந்த திசுக்களை, சொந்த செல்களை தாக்கும். அப்பொழுது வரக்கூடிய வியாதிக்கு பெயர் தான் தன் எதிர்ப்பு வகை நோய், ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இங்கு நரம்பு மண்டலங்களில் மைலின் சேர் படலம் என்று ஒன்று உண்டு. நரம்புகளை சுற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு படலம், மைலின் ஷீத். அந்த படலத்திற்கு எதிராக அந்த எதிர்ப்பொருளானது செயல்படும். நோய் கிருமிகளுக்கு எதிராக உருவாகக்கூடிய அந்த எதிர்ப்பொருளானது மைலின் படலத்தை தாக்குவதால் இந்த வியாதி ஏற்படுகிறது. முக்கியமான நுண்ணுயிரியானது கேம்பலோபாக்டர் ஜெய்ஜினி எனும் பாக்டீரியா. இப்பொழுது கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பூனேவில் பல பேருக்கு இது ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இந்த பாக்டீரியாவானது உணவின் மூலம் பரவக்கூடியது. ஒரு பாதிக்கப்பட்ட உணவை பல பேர் எடுத்துக்கொள்ளும் பொழுது பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டு அதில் சில பேருக்கு இந்த வியாதி வருகிறது. சைட்டோமெகலோ தீநுண்மம், எப்ஸ்டின் பார் தீநுண்மம், கொரோனா தீநுண்மம் மற்றும் மைக்கோபிளாஸ்மா நிமோனியன் பாக்டீரியா போன்ற பல காரணிகள் உண்டு. எவ்வாறு நோய் உருவாகிறது? இந்த படத்தை பாருங்கள். இது நல்ல நரம்பு, இது நரம்பிழை. நரம்பிழையை சுற்றி மைலின் படலம் உள்ளது. மஞ்சள் நிறத்தில் மைலின் படலம் உள்ளது. எப்பொழுது அந்த எதிர்ப்பொருள் இந்த மைலின் படலத்தை சிதைக்கிறதோ, சிதைந்த மைலின் படலம், டேமேஜ்ட் மைலின் ஷீத், அதனால் திறந்த நரம்பிழை, எக்ஸ்போஸ் நர்வ்ஸ், இந்த நரம்பானது வெளிப்படுதலால், திறந்து இருப்பதனால் அதிக பாதிப்புக்குள்ளாகிறது. மருத்துவ அறிகுறிகள்: தசை பலவீனம், மசில் வீக்னஸ், கீழிருந்து மேல் நோக்கிய வாதம், அசெண்டிங் பேரலிசிஸ், காலிலிருந்து தலையை நோக்கி வாதங்கள் ஏற்படும். டிக்ரீஸ்டு டீப் டெண்டன் ரிஃப்ளெக்ஸஸ் என்பார்கள். ஆழ் தசைநான் மறிவினை குறைவு. ஏனென்றால் இந்த நரம்பு வியாதி ஏற்படுவதால் அந்த ரிஃப்ளெக்ஸ் என்பார்கள், அந்த மறிவினையானது மிகவும் குறைவாக ஏற்படுகிறது. முகநரம்பு பாதிப்பு, ஃபேஷியல் நர்வ் பேரலிசிஸ். அப்புறம் சுவாச அடர்த்தி குறைவு, ரெஸ்பிரேட்டரி சேச்சுரேஷன் அது குறைவாக இருக்கும். சுவாச அடர்த்தியானது குறைவாக இருக்கும். இதெல்லாம் மருத்துவ அறிகுறிகள். படத்தை பாருங்கள். கீழிருந்து மேலாக சுவாசக்குழல், சுவாச அடர்த்தி குறைவு, ஃப்ளாசிட் பேரலிசிஸ் என்பார்கள். மேலும் ஆய்வக பரிசோதனை, தண்டுவட திரவம் CSF பரிசோதனை செய்தால் அதில் புரதம் அதிகமாக இருக்கும், செல்கள் குறைவாக இருக்கும். அதற்கு பேர் என்ன சொல்வோம் என்றால் ஆல்புமினோ சைட்டோலாஜிக் டிசோசியேஷன். ஆல்புமின் புரதம் அதிகமாக இருக்கும், செல்கள் குறைவாக இருக்கும். மேலும் நரம்பு செயல்பாடுகள் சோதனை குறைவாக இருக்கும். நுண்ணுயிரில் பரிசோதனை மிக மிக முக்கியம். ஏன்? இது நுண்ணுயிரினால் ஏற்படக்கூடியது. ஒரு நுண்ணுயிரினுடைய ஒரு நேரடியாக மறைமுக பாதிப்பு. கேம்பலோபாக்டர் ஜெய்ஜினை கண்டறிய வேண்டும். சிகிச்சை: உள்நாள எதிர்ப்பொருள் செலுத்துதல், இன்ட்ராவெனஸ் இம்யூனோகுளோபுலின். இதனால் விளைவுகள் குறைவாக இருக்கும். ஊன்னீர் பகுத்தல் என்பார்கள், பிளாஸ்மா ஃபேரசிஸ். நச்சுப் பொருட்களை நீக்கும், டாக்ஸின்ஸ். இந்த பாக்டீரியாவில் வரக்கூடிய டாக்ஸினை இது நீக்குவதற்கு உதவியாக இருக்கும். சுவாச உதவிகள் தேவை, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சப்போர்ட் தேவை. வென்டிலேட்டர் போன்ற கருவிகள், செயற்கை சுவாச கருவிகள் தேவை சில நேரங்களில். தசை பலவீன நிவாரணம், உடற்பயிற்சி, ஃபிசியோதெரப்பி என்பார்கள், உடல் மறுவாழ்வு சிகிச்சை போன்றவை தேவை. பாதிப்புக்கு ஏற்றமாறு சிகிச்சை முறைகள் மாறும். இத்துடன் குலேன்பர் நோய் தொகுப்பை பற்றி நாம் பார்த்துள்ளோம். மீண்டும் ஒரு வியாதியுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.